நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா பாடி ஃபாலிங் ஃப்ரீலி ஃப்ரம் எ ஹைட் ஆஃப் ஹச் டு த கிரவுண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, நம்ம எப்பவுமே இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சைடில் எழுதி வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் எழுதினா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரி, இப்போ அது வந்து டாப் டு பாட்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதனோட இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும்? v இஸ் ஈக்குவல் டு 18 வரும் இல்லையா? v இஸ் ஈக்குவல் டு 18 வரும். ஏன்னா அந்த யூங்கிறது 0ங்கிறதுனால. இதை நான் என்னன்னு எழுத போறேன்னா gt அப்படின்னு. ஏங்கிறது ஆக்சிலரேஷன், ஜிங்கிறது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதை வந்து நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா இது ப்ளஸ் போடுறதா மைனஸ் போடுறதா. ஆக்சுவலாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து மேலேருந்து கீழே வரும், அப்போ அது பாசிட்டிவாகவே வச்சுக்கோங்க. ஸோ v இஸ் ஈக்குவல் டு ஜிடி. சரி, அடுத்தது வந்து எஸ்ங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து ஹைட் ஹச்னு வச்சுருக்கோம். இப்போ யூடி ப்ளஸ் ½ AT ஸ்கொயர் அப்படிங்கிறது யூடி அப்படிங்கிறது இருக்கிறதுனால ½ AT ஸ்கொயர்டுங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து 0 ஆகிடும். ஏன்? இந்த u இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால. அடுத்தது இது எப்படி ஆகும்? ½ GT ஸ்கொயர். ஓகேயா? ஸோ ரெண்டாவது என்ன? எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஹச் இஸ் ஈக்குவல் டு ½ GT ஸ்கொயர். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டி இஸ் ஈக்குவல் டு டின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா ஹச் இஸ் ஈக்குவல் டு ½ GT ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து நான் என்ன கொண்டு வர போகிறேன் அப்படின்னா இந்த டீங்கிறது வந்து 2h, இந்த ஜியை கீழே கொண்டு வந்துடுறேன். சரியா? இந்த 2 வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டேன், ஜியை வந்து மேலே இருக்குது கீழே கொண்டு வந்தாச்சு. இப்போ டி ஸ்கொயர்டுன்னு இருக்கு இல்லையா, அதனால நான் ஸ்கொயர் ரூட் எடுத்துல. ஸோ டீயோட வேல்யூ என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/g. சரியா? ஸோ இப்போ இதுவே நம்ம வில சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. வி என்ன? ஜிடி. ஸோ ஜிடியில் வந்து ஜி இன்டூ டீக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/g. ஸோ இப்போ இந்த ஜியை உள்ள தள்ளலாம் என்ன வச்சுக்கோம், டி ஸ்கொயர்ட் ஆகிடும். அப்போ 2h/g. ஸோ இப்போ ஜியும் ஜியும் கேன்சல் ஆகிட்டோம். ஸோ யூல் பி ஹேவிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. இது என்னது? வெலாசிட்டி. ஸோ ஒரு பாடி வந்து ஃபாலிங் ஃப்ரீலி ஃப்ரம் ஹைட் h அப்படின்னா அதனுடைய டைம் வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/g அண்ட் அதனுடைய வெலாசிட்டி என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. இதை ஞாபகம் வச்சுக்கணும்.